ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோசுவா 1 வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாறுதல் பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லுகிற பொழுது அது இந்த பூமியிலே இருக்கிற நிலப்பரப்பை அது குறிக்கவில்லை. அது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அது குறிப்பிட்டாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கு இது ஆவிக்குரிய எல்லையை அது சொல்லுகிறதா இருக்கிறது. இட் இஸ் அபவுட் யுவர் ஸ்டேட் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். உங்களுடைய மனமும் உங்களுடைய எண்ணமும் எதை சார்ந்திருக்கிறது என்பதையே இது சொல்லுகிறதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்விதமாய் இந்த கிருபையின் தேவனுடைய கரத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெயங்கொள்ளுவளாகவே தேவன் நம்மை இந்த உலகத்திலே அவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார். We are molded for victories after victories. ஜெயங்கொள்ளுவளாய் ரோமர் 8:37 நீங்கள் கொள்ளுகிறவர்கள் என்று அது சொல்லுகிறது. அதை போலவே நாம் எதை கண்டும் சோர்ந்து போகுகிற ஒரு ஆட்கள் இல்லை. யூ வில் நாட் பி டயர்ட் ஆஃப் எனி சிச்சுவேஷன்ஸ். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ தடையான காரியங்கள் வந்தாலும், எவ்வளோ இக்கட்டான காரியங்கள் வந்தாலும், நம்மை பின்னோக்கி ஓட செய்கிற நிலைமைகளும் சூழ்நிலையும் மனிதர்கள் எழும்பினாலும், ஒன்று மிக முக்கியமானது, கிறிஸ்துவின் அன்பு நம்மை முன்னே போகும்படியாய் அது ஏவுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதாயிருக்கிறது. ஸோ யூ ஆர் டிசைன்டு ஃபார் விக்டரி. யூ ஆர் டிசைன்டு தட் யூ வில் நாட் பி டயர்ட் ஆஃப் எனிதிங். அண்ட் தி தேர்ட் திங், த லவ் ஆஃப் காட் கீப்ஸ் யூ புஷிங் ஃபார்வர்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மட்டுமல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், you are set for victory, you are molded for victory, your mind is tuned for victory in the name of Jesus. எந்த சூழ்நிலை முறியடிக்கிற வல்லமை, மனநிலைமை, தைரியம், தெம்பு, நம்பிக்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7:4 வாசிக்கிறோம், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். இது என்னங்க இது? அவன் சொல்லுகிற எல்லாவற்றையும் சொல்லுகிறான். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறவர்கள், நாங்கள் எதை பார்த்தோம் சோர்ந்து போக மாட்டோம், கிறிஸ்துவின் அன்பு எங்களை தள்ளிக்கிட்டே இருக்குது, முன்னாடி போ, செய், நானோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இப்போ இங்கே என்ன சொல்லுது? எதை பார்த்து நாங்கள் கவலைப்படலை, பரிபூர்ணமான சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், எதை பற்றியும் ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள் நாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அபிதமான சூழ்நிலைமைகள் எழும்பலாம், காரியங்கள் நடக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த தேவனுடைய பெரிதான திட்டத்திலே ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம், ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சீஷத்துவத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். சாதாரண விசுவாசியாக இருக்காதீங்க, ஒரு சீஷனாய் மாறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். We may stumble, but we do not collapse. தடைகள் வரலாம், ஆனால் நம்ம விழுந்து போக மாட்டோம். தைரியமாயிருங்கள். போராட்டம் வரலாம், ஆனால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாம் தேவனிலே மேன்மை பாராட்டுவோம், கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருப்போம்.
அவருடைய பரிபூரணமான நன்மைகளையும் உன்னதமான வளர்ச்சி அடைகிற விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு கொண்டே இருப்போம். இதுதான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுதான் அந்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய எல்லையாக இருக்கிறது. நீ இந்த எல்லைக்குள்ளே கடந்து வா. உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீ சோர்ந்து போக முடியாது. கிறிஸ்துவின் அன்பு உன்னை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்கிறது. நீ கவலைப்பட தேவையில்லை எதை பற்றியும். காரணம் எல்லாவற்றையும் முறியடித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சகல நன்மைகளும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. எந்த காரியமும் எங்களை சோர்ந்து போக செய்துவிட முடியாது, விழுந்து போக செய்ய முடியாது. நாங்கள் ஜெயத்தின் மேலே ஜெயங்கொள்ளவுள்ளாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தருகிறவர் எங்களுக்குள்ளே, எங்களை சுற்றிலும் எங்களுக்குள்ளே, எங்கள் மேலே இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை பாக்கியங்களை இவர்கள் உணர்ந்து இயேசுப்பாமை நோக்கி தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருக்க கிருபை செய்யும். இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பலவீனங்கள், சவால்களை முறியடிக்கிற தேவ ஞானம், தேவ சத்துவம் எப்பொழுது வெளிப்படட்டும். இந்த நாளிலே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த 2வது நாளில் உம்முடைய கிருபை இவர்களை மறைத்து கொள்வதாக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.